இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சுங்கைப்பாக்கம் விபத்தில் சிக்கிய அண்ணன் தங்கைக்கு நன்கொடை 2 லட்சம் ரிங்கெட் புதிய இலக்கு சுந்தர் ராஜு அறிவிப்பு. பினாங்கு செப்ரங் பிறை சுங்கைப்பாக்காப்பில் கோர விபத்தில் சிக்கிய இளம் அண்ணன் தங்கைக்கான நன்கொடை இலக்கு 2 லட்சம் ரிங்கெட்டாக உயர்த்தப்பட்டுள்ளது. பிறை சட்டமன்ற உறுப்பினரும் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினருமான டத்தோ ஸ்ரீ எஸ் சுந்தர்ராஜு அதனை தெரிவித்துள்ளார். இதுவரை 1,07,000 ரிங்கெட் நன்கொடை திரண்டுள்ளது. நல்லுள்ளத்தோடு அதற்கு நிதியுதவி வழங்கிய பொதுமக்களின் ஆதரவு நெகிழ வைக்கிறது. கிடைத்துள்ள தொகையிலிருந்து குழந்தைகளின் பாதுகாவலர் மாதம் 1,500 ரிங்கெட் வங்கி கணக்கில் போடப்படும். எனினும் அக்குடும்பத்தின் பொருளாதார சூழலை கருத்தில் கொண்டால் நீண்டகால அடிப்படையில் அத்தொகை போதாது. எனவே நன்கொடை முயற்சியை தொடங்கிய சுங்கைப்பாக்கம் தமிழ் பள்ளி மற்றும் மாவட்ட கல்வி இலாகாவுடனான கலந்து ஆலோசனைக்கு பிறகு புதிய இலக்காக 2 லட்சம் ரிங்கெட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதற்கு ஏதுவாக நன்கொடை திரட்டல் தேதியும் ஜூன் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக டத்தோ ஸ்ரீ சுந்தர்ராஜு அறிவித்தார். எஸ்எம்இ மலேசியா ஏற்பாட்டில் 2025 அனைத்துலக நல்லெண்ண கோல்ஃப் போட்டி. தனிநபர்கள் மற்றும் பெருநிறுவனங்கள் பங்கேற்கலாம். மலேசிய சிறு நடுத்தர தொழில் சங்கமான எஸ்எம்இ மலேசியா 2025 எஸ்எம்இ அனைத்துலக நல்லெண்ண கோல்ஃப் போட்டியை ஏற்பாடு செய்துள்ளது. இப்போட்டி வரும் ஜூன் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 11 மணி முதல் இரவு 10 மணி வரை ஸ்லாங்கூரில் உள்ள புகழ்பெற்ற கோத்தா பெருமாய் கோல்ஃப் மற்றும் கண்ட்ரி கிளப்பில் நடைபெறும். தொடர்புத்துறை துணை அமைச்சர் டத்தோ வில்சன் உகாக் அனா கும்போங் அதனை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைக்க உள்ளார். இது வணிக தலைவர்கள், தொழில் முனைவோர் மற்றும் தொழில்துறை பங்குதாரர்களை ஒன்றிணைத்து கோல்ஃப் வியூக தொடர்பு மற்றும் சமூக பொறுப்புடன் கூடிய மறக்க முடியாத அனுபவத்தை வழங்கும் என சிறப்புமிக்க ஒரு நிகழ்வாகும். மலேசியா மற்றும் ஆசியான் வட்டாரத்தை சேர்ந்த 120க்கும் மேற்பட்ட முக்கிய தொழில் வல்லுநர்கள் மற்றும் வணிக உரிமையாளர்களை போட்டிக்கு ஈர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிகழ்வு இரட்டை நோக்கத்தை கொண்டதாகும். அதாவது கிடைக்கும் பணத்தில் 50 விழுக்காடு தொகை பின்தங்கிய மற்றும் ஓரம் கட்டப்பட்ட சமூகங்களை ஆதரிக்கும் தொண்டு நிறுவனங்களுக்கு நன்கொடையாக வழங்கப்படும். எஞ்சிய விழுக்காடு தொகை நாடு முழுவதும் உள்ள சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சி மற்றும் திறன் மேம்பாட்டை அதிகரிக்கும் ஒரு பிரத்யேக முயற்சியான எஸ்எம்இ மேம்பாட்டு நிதிக்கு ஒதுக்கப்படும். 1 பில்லியன் ரிங்கெட் மதிப்புள்ள டிபிகேஎல்லின் நிலம் கேள்விக்குறி. சந்தேகத்தை கிளப்பும் மூத்த செய்தியாளர். கோலாலம்பூர் மாநகர மன்றம் டிபிகேஎல்லுக்கு சொந்தமான மற்றொரு நிலத்தின் உரிமைக்கு குறிவைத்து கேள்வி எழுந்துள்ளது. ஜாலான் செராசுக்கு வெளியே 1,29,100 சதுர மீட்டர் நிலப்பரப்பை உட்படுத்திய அப்பகுதி கிளினிக்கோடு கூட்டங்கள், மாநாடுகள், பயிற்சி பட்டறைகள் போன்றவை நடைபெறும் இடமாக விளங்கி வந்தது. 1 பில்லியன் ரிங்கெட் மதிப்புள்ள அந்நிலத்தில் சிறு அங்காடி வியாபாரிகள் மற்றும் உணவுகளை கையாள்பவர்களுக்கு தடுப்பூசி மையமாக அந்த கிளினிக் விளங்கி வந்தது. ஆனால் 2003ஆம் ஆண்டு அந்த இடம் நிரந்தர மூடு விழா கண்டதோடு அதற்கான காரணமோ தெரிவிக்கப்படவில்லை. மக்களுக்கு சேவையை வழங்கி வந்த அந்த கிளினிக்கை டிபிகேஎல் மூடியது ஏன் என மூத்த பத்திரிகையாளர் ஆர் நடேஸ்வரன் மலேசியா கிணிக்கு அனுப்பிய கடிதத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார். கேள்விக்கு பதில் தேடி நில அலுவலகத்தை நாடினால் ஒரு திருக்கிடும் விஷயம் அம்பலமானது. அதாவது பெரானோ டெவலப்மெண்ட் சென்ட்ரிகான் பிரகத் எனும் நிறுவனம் 2013ஆம் ஆண்டே அங்கு கேவியட் மனு அல்லது முன்னெச்சரிக்கை மனுவை வைத்துள்ளது. ஆனால் கூட்டரசு பிரதேச நில மன்றத்தின் ஒப்புதல் இல்லாமல் அந்நிலத்தை விற்கவோ, குத்தகைக்கு விடவோ அல்லது அடமானம் வைக்கவோ முடியாது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. இது பெரானோ ஜவுளி மாளிகையான ஜாக்கல் ட்ரேடிங்கில் கீழ் உள்ள 26 துணை நிறுவனங்களில் ஒன்றாகும். PLKN 3.0 பயிற்சிக்கு விண்ணப்பித்தவர்கள் இப்போது முடிவுகளை சரிபார்க்கலாம். PLKN 3.0 தேசிய சேவை பயிற்சிக்கு விண்ணப்பித்தவர்கள் அதன் முடிவுகளை இப்போது சரிபார்க்கலாம். தேசிய சேவை பயிற்சியின் அதிகாரப்பூர்வ இணையதளமான jlkn.mod.gov.my என்ற முகவரியில் அந்த முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். மே 11 முதல் ஜூன் 24ஆம் தேதி வரை 45 நாட்களுக்கு நடைபெறும் இந்த முதல்கட்ட பயிற்சியில் 550 பேர் பங்கேற்பர் என எதிர்பார்க்கப்படுகிறது.
கோலாலம்பூர் மற்றும் பஹாங் பெக்கானில் உள்ள இராணுவ பட்டாள முகாம்களில் பயிற்சிகள் நடைபெறும். 70 விழுக்காடு அடிப்படை இராணுவ பயிற்சியையும் 30 விழுக்காடு தேசியவாத அம்சங்களையும் உட்படுத்தியிருக்கும். மலேசிய இளையோர் மத்தியில் நாட்டுக்கான விசுவாசத்தை அதிகரிக்கும் முயற்சியில் இந்த PLKN பயிற்சிக்கு புத்துயிர் கொடுக்கப்பட்டுள்ளது. கென்டிங் மலை சூதாட்ட மையத்தில் தகராறு, 3 வெளிநாட்டினர் தடுத்து வைப்பு. ஏப்ரல் 17ஆம் தேதி சூதாட்ட விடுதியில் கென்டிங் மலையில் நிகழ்ந்த சண்டைக்கு ஹாலிடே விடுதியில் ஹோட்டல் அறையில் பெற தவறியதால் ஏற்பட்ட வாக்குவாதமே காரணம் என தெரிய வந்துள்ளது. வைரலான இச்சம்பவம் தொடர்பான விசாரணைக்கு உதவ 32 முதல் 49 வயதுக்கு உட்பட்ட ஒரு பெண் உட்பட 3 வெளிநாட்டினர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். ஏப்ரல் 17ஆம் தேதி அதிகாலை 3:05 மணி அளவில் கென்டிங் ஹைலாண்ட்ஸ் துணை போலீஸ்காரர் அந்த சந்தேக நபர்களை கைது செய்ததாக பென்டோங் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் ஜைஹான் முகமது கஹார் தெரிவித்தார். காசினோவிற்குள் நடந்த மோதலில் அவர்கள் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்த 42 வினாடி வீடியோவும் சமூக ஊடக தளங்களில் வைரலாகி உள்ளது. ஹோட்டல் அறைக்கு 1500 ரிங்கெட் கட்டணம் செலுத்தப்பட்ட போதிலும் அறையை பெற முடியாத காரணத்தில் ஏற்பட்ட அதிருப்தியே அந்த சண்டைக்கு காரணம் என விசாரணை மூலம் தெரிய வந்ததாக ஜைஹான் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். புக்கிட் மெர்தாஜாமில் போலி முதலீடு, 3,70,000 ரிங்கெட் இழந்த வங்கி ஊழியர். குறுகிய காலத்தில் லாபகரமான வருமானத்தை உறுதியளிக்கும் போலி முதலீட்டால் தனது 3,79,200 ரிங்கெட் சேமிப்பு பணம் காணாமல் போனதை அடுத்து வங்கி ஊழியர் அதிர்ச்சி அடைந்துள்ளார். கடந்த பிப்ரவரி 11ஆம் தேதி அசிசா என்பவர் பாதிக்கப்பட்ட பெண்ணை புலனத்தில் தொடர்பு கொண்டு XGI ஹாரிசன் ப்ரோ என்னும் விண்ணப்பத்தில் முதலீடு செய்ய தூண்டியதாக செபரங்பிரை தெங்கா மாவட்ட போலீஸ் துறை காவல் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஹெல்மி ஹரிஸ் தெரிவித்தார். ஆசை வார்த்தைகளில் மதிமயங்கி பாதிக்கப்பட்டவர் 10,000 ரிங்கெட் தொகையை முதலீடு செய்த போது அதன் லாபம் 1.6 மில்லியனை காட்டியது. இருந்தாலும் மேலும் சில தொகைகளை செலுத்தினால் மட்டுமே அந்த லாப பணத்தை எடுக்க முடியும் என்று அந்த ஏமாற்று பேர் வழி கூறியுள்ளான். இவ்வாறு அவன் சிறிது சிறிதாக மொத்தம் 3,79,200 ரிங்கெட் தொகையை பரிமாற்றம் செய்த பிறகுதான் தான் ஏமாற்றப்பட்டதை அவர் தம் கணவரின் வாயிலாக தெரிந்து கொண்டிருக்கிறார். இதனிடையே பாதிக்கப்பட்டவர் நேற்று காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து காவல்துறை விசாரணையை தொடங்கியுள்ளது. தூங்கிக் கொண்டிருந்த சக ஊழியர்களை கத்தியால் கொன்ற பேக்கரி தொழிலாளர், பிலிப்பைன்ஸில் பரபரப்பு. பிலிப்பைன்ஸில் உள்ள பேக்கரி தொழிலாளி ஒருவர் நேற்று செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் தனது 7 சக ஊழியர்களை கத்தியால் குத்தி கொன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்தாக்குதலில் மணிலா ரிசால் மாகாணத்தில் உள்ள ஆன்டிபோலோ நகரில் நடந்ததாக அறியப்படுகின்றது. அந்த ஆடவன் இந்த கொலைகளை தான் செய்ததாக போலீசிடம் ஒப்புக்கொண்டதோடு அந்த 7 பேரும் தன்னை கொல்ல சதி செய்திருந்ததால் இவ்வாறு செய்துவிட்டதாக கூறியுள்ளான். இதனிடையே தற்போது அதிகாரிகள் அக்கொலையாளியின் மன ஆரோக்கியத்தை ஆய்வு செய்து வருகின்றனர். TTDAயில் அனைத்துலக பள்ளியின் சுவர் இடிந்து விழுந்தது, எவருக்கும் பாதிப்பில்லை. TTDA எனப்படும் தாமான் துன் டாக்டர் இஸ்மாயில் லோராங் டாத்தோ சுலைமான் 2இல் ஏற்பட்ட நிலச்சரிவை தொடர்ந்து அங்கிருந்த அனைத்துலக பள்ளியின் சுவர் இடிந்து விழுந்தது. இந்த சம்பவத்தில் எவரும் பாதிக்கப்படவில்லை என தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இன்று காலை 7:18 அளவில் இச்சம்பவம் தொடர்பாக அழைப்பு கிடைக்கப்பட்டதை தொடர்ந்து அங்கு உடனடியாக 2 தீயணைப்பு வண்டிகளை சேர்ந்த 15 தீயணைப்பு வீரர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர். வகுப்பறை, ஆசிரியரறை, கழிவறை, நூல் நிலையம் மற்றும் 2 வாகனங்களும் இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்டதாக தீயணைப்பு மீட்பு நடவடிக்கை அதிகாரி கமாண்டர் அஸ்கான் ஹர்மான் தெரிவித்தார். அதிகாலையில் பெய்த கடும் மழையால் கிளான் பள்ளத்தாக்கில் சில பகுதிகளில் திடீர் வெள்ளம். இன்று அதிகாலை பெய்த கடும் மழையினால் சுங்கைபுலோ, பெட்டலிங்ஜயா மற்றும் சுபாங்ஜயா உட்பட கிளான் பள்ளத்தாக்கில் சில பகுதிகளில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. விடியற்காலை 5 மணி முதல் அவசர அழைப்பை தங்களது தரப்பு பெற்றதாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் நடவடிக்கை பிரிவின் துணை இயக்குனர் அகமது முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். இதனிடையே கம்போங் பாரோ, சுங்கைபுலோவில் ஜாலான் இண்டஸ்ட்ரியில் 6 வீடுகள் மற்றும் சுங்கைபுலோ கம்போங் பாயா ஜெராஸ் வட்டாரத்தில் 80 வீடுகள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட நிலையில் எவரும் வெளியேற்றப்படவில்லை. இந்தோனேஷியாவில் செமேரு எரிமலை வெடித்தது.
இந்தோனேஷியா ஜாவாவில் உள்ள செமேரு எரிமலை நேற்று செவ்வாய்க்கிழமை 4 முறை வெடித்தது. அதன் உச்சியிலிருந்து 800 மீட்டர் வரை சாம்பலை கக்கியதாக எரிமலையியல் மற்றும் புவியியல் மையமான PVMBG தெரிவித்துள்ளது. காலை மணி 8:55 முதல் வெடிப்பு ஏற்பட்டு அது தொடர்ந்து காலை மணி 6:30க்கும் 8:41க்கும் மற்றும் மதியம் 12:08க்கும் அடுத்த வெடிப்புகள் தொடர்ந்தன என்று செமேரு எரிமலை கண்காணிப்பு மையத்தின் அதிகாரி யாடி யூலியான் லீ கூறினார். இந்த அபாயத்தை அடுத்து லுமாஜாங் மற்றும் மலாங் எல்லையில் அமைந்துள்ள 3676 மீட்டர் உயரமுள்ள எரிமலை இப்போது 2ஆம் நிலை அபாயத்தில் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது.